போடே. ஆனா ப்ரோமோவை பார்த்து ஏமாறக்கூடாதுன்னு தோணுதுதான். ஒன்னும் இல்ல, உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்டேன்னு மத்தவங்க இன்னொருத்தரோட அந்த ஆப்போசிட் நிக்க வச்சு காதை பிடிச்சுன்னு தோப்புக்காரனை போட்டுனே வெளில போனா நல்லா இருக்கும். காமுவால பாருவால காமு ரெண்டு பேரும் கெட்டுக்கிட்டாங்க. நோ பண்ணிட்டு. பட் அதுதான் நடந்துச்சு உள்ள. நேற்று ஒரே ஒரு மிஸ்டேக், அவனுக்கு அவ்வளோ வார்னிங் கொடுத்து கமருதனை வெளில அமிச்சது கரெக்ட் தான். பார்வதிக்கு கமருதன் கூட சேர்ந்ததுனா, ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா பார்வதினால கமருதனோட பேர் கேட்டுச்சுன்னு. அப்படியே ஆப்போசிட் தான் நான் சொல்லுவேன். அண்ட் பார்வோட கேம் பிளே நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனா நேத்து ஒரே நாள்ல ரெட் கார்டு, ரெட் ஷர்ட், எல்லாம் ரெட் தான் இன்னைக்கு. ஸோ ஜஸ்டிஸ் சர்வ். பட் அது கண்டிப்பா சர்வ்டான்றது தெரிஞ்சாகணும். ஏன்னா ப்ரோமோவை பார்த்து, ஏன்னா மூணாவது ப்ரோமோ பாத்தீங்கன்னா காலிலேயே விழுந்தாங்க, அப்படி சாஷ்டாங்கமா காலில் விழுந்தான். அதுக்கப்புறம் நீங்க மன்னிப்பு கேட்டீங்க, அதனால சாண்ட்ரா அவங்கள ஓகே இருக்க சொல்லிட்டாங்க. அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வைப்பானுங்க சேனல். நம்ப முடியாது. எபிசோட பார்த்துட்டு அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம் இது நிஜமாலேயே நியாயம் கிடைச்சதான்னு. ஏன்னா நிறைய செலிபிரிட்டிஸும் சரி, நிறைய பேரும் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணிருக்காங்க எப்பவும் இல்லாம. இந்த வாய்ஸ் அவுட்டை வந்து அவங்க பார்வதிக்கு அடிப்பட்ட போதே பண்ணியிருந்தா, இப்ப விஜய் சேதுபதியே சரி பார்வதிக்கு அடிபட்டுச்சுல, அப்பவே அந்த ரெட் கார்டை கொடுத்திருந்தா அது கேம்னு சொல்லி ஏதோ பண்ணிட்டான். அதே கேம்ல தான் இதுவும் நடந்துச்சு. பட் வார்த்தைகள் சரியில்லாதனாலதான் நானே வந்து அவங்க எதிர்க்கிறேன். சாண்டாவை எட்டியோ வச்சது ஸ்டில் அத கேம்னு பார்த்தா கேம் தான். பட் அவங்க பண்ணது, அவங்க பேசின விதம் தப்புதான், ரொம்ப பெரிய தப்பு. இதனாலதான் நான் சப்போர்ட் பண்ணல பார்வதிக்கும். ஓகேவா? மத்தபடி மத்த எல்லா கேம்லயும் நல்லா ஆடின பார்வதி இந்த ஒரு கேம்ல அவங்களோட பேரை கெடுத்துக்கிட்டாங்க. பிகாஸ் அந்த கூட இந்த காமுனால. சோ சொன்ன மாதிரி என்னால நீ கெட்ட, உன்னால நான் கெட்டேன், இப்படியே சொல்லினே வெளில போனா நல்லதுதான். எத்தனை பேர் வந்து இதுல டிசப்பாயிண்ட் ஆகுறாங்க, எத்தனை பேர் சந்தோஷமா இருக்காங்கன்னு தெரியல. ஆனா சந்தோஷமானவங்க நிறைய பேர். எபிசோட முடிச்சுட்டு பேசுவோம்.